மதுரையின் புனிதமான நிலத்தில் ஒரு ஏழை பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை. ஆனால் அவளின் உயிரே ஓம் நமசிவாய என்ற சிவநாமம். காலை எழுந்தவுடன் முதலில் சிவனை நினைப்பாள். சிறிய விளக்கை ஏற்றி ஒரு பூ வைத்தாலும் அதை பரம பக்தியுடன் அர்ச்சனை செய்தாள். அவள் மனதில் ஒரே நம்பிக்கை, என் சிவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். பல நாட்கள் அவள் பசியுடன் இருந்தாலும் சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்வதை விடவில்லை. அவள் சொல்லுவாள், நான் பசித்தாலும் பரவாயில்லை, நீ சாப்பிட்டால் போதும். என் சிவா. ஒரு நாள் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு தானியமும் இல்லை. அவள் மனம் உடைந்து கண்ணீர் மல்க வேண்டினாள். சிவா, இன்று உனக்கு கொடுக்க எதுவும் இல்லை, என்னை கைவிடாதே. அந்த நேரத்தில் ஒரு சந்நியாசி அவள் வாசலில் வந்தார். அம்மா, பசி, சாப்பாடு தர முடியுமா? அவள் வருந்தி கூறினாள், சுவாமி, என்னிடம் உணவு இல்லை, நான் என்ன செய்வது? அந்த சந்நியாசி மெதுவாக சிரித்தார். கவலைப்படாதே, வெளியில் இருந்து கொஞ்சம் மணல் எடுத்துக்கொண்டு வா. அவள் சிறிது ஆச்சரியத்துடன் ஆனால் முழு நம்பிக்கையுடன் வெளியே சென்று ஒரு கைப்பிடி மணலை எடுத்துக்கொண்டு வந்தாள். அதை அவள் வைத்தவுடன் அந்த மணல் அன்னமாக மாறியது. சுட சுட சாதம், தெய்வீக வாசனை. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். அவள் மேலே பார்த்தாள். அந்த சந்நியாசி காணாமல் போனார். அந்த நொடியே, இது என் சிவன்தான் என்று அவள் உணர்ந்தாள். அவள் மண்ணில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி கூறினாள். சிவா, நீ என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. கருத்து உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் நம்மை வழிநடத்துவான். நாம் நம்பினால் அவன் அதிசயம் செய்கிறான்.